I've realized that you have a narcissistic attitude. சோ நார்சிட்டினா எந்த ஊருன்னு தெரியலையே. நீங்களும் இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் என் பார்ட்னருக்கு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? அஸ் சைக்காலஜிஸ்டாக நாங்களே ஒரு பர்சனுக்கு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அவ்வளோ சீக்கிரத்தில் சொல்ல மாட்டோம். அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில டாக்ஸிக் பேட்டர்ன்ஸை மட்டும் வச்சுட்டு அவங்களுக்கு நார்சிஸ்டிக் இருக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது. பிகாஸ் அதுக்கு ப்ராப்பரான இன்டர்வென்ஷன்ஸும் டயக்னோசிஸும் தேவைப்படும். பட் நீங்கள் மட்டும் எப்படி ஜஸ்ட் நீங்கள் பார்க்கக்கூடிய ரேண்டம் வீடியோஸ் அண்ட் கண்டென்ட்ஸை வச்சு ஒரு பர்சனுக்கு நார்சிஸ்டிக் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னே தெரியல. உங்கள் பார்ட்னர் கிட்ட நீங்கள் நோட்டீஸ் பண்ணுற டாக்ஸிக் பேட்டர்ன்ஸ் எல்லாமே நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அது அவங்க சைல்ட்ஹுட் ட்ராமாஸாக இருக்கலாம், அட்டாச்மெண்ட் இஷ்யூஸாக இருக்கலாம், கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், இல்லை பவுண்டரி செட்டிங்கில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் சிம்பிளாக அவங்களுக்கு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி லேபிள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் வேலிடேஷன் கிடைக்கும். பட் அதனால உங்களுக்கு எந்த யூஸ்மே இல்லை. நீங்கள் உங்கள் பார்ட்னர் கூட உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டாக்ஸிக் பேட்டர்ன்ஸ் என்ன அப்படின்னு அட்ரஸ் பண்ணி அதுக்கு ப்ராப்பராக ஒர்க் பண்ணுங்க. என்ன ட்ரைட்ஸ் அப்படின்னு அட்ரஸ் பண்ணுங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்கக்கூடிய சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸை வச்சு அவங்க லேபிள் பண்ணாதீங்க.